ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் என்னென்னா த இமேஜ் ஆஃப் ஃபாதர் பை சீமான் ஓலசர். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கிரிட்டிக்கல் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்டோரிஸோட சம்மரிஸ் தெரியணும். ஸோ அதோட சம்மரிஸ் பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மை கின்ஸ்மேன் அண்ட் மேஜர் மாலனிக்ஸ். மை கின்ஸ்மேன் மேஜர் மால்னிக்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி எழுதினது நத்தானியல் ஹாத்ரோன் 1831 எழுதியிருக்காரு. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னா ராபின். இவருக்கு 18 இல்லை 19 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். இவர் வந்து அவரோட கண்ட்ரி சைட்லேருந்து போஸ்டானுக்கு போகிறாரு. எதுக்காகனா அவரோட ரிலேட்டிவ் மேஜர் மாலனிக்ஸ் தேடி போகிறாரு. ஏன் அப்படின்னா மேஜர் மாலனிக்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், ஒரு நல்ல இடத்துல இருப்பார், அவருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ராபினுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸும் நம்பி அவனை அனுப்பி விட்றாங்க. அப்போது ராபின் போஸ்டானுக்கு வந்து சேரும்போது ஈவினிங் ஒரு 9 o'clock மாதிரி ஆகிடுச்சு. அவன் இறங்கிட்டு அந்த போட்லேருந்து இறங்கிட்டு நடந்து போகிறான். அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கண்ட்ரி சைடு ஆளுங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஏரியாஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறான். அந்த ஏரியா வந்து கொஞ்சம் புவரான ஏரியா மாதிரி இருக்குது. அப்போ அவன் நினைக்கிறான், எப்படி நம்மளோட மேஜர் இப்படி ஒரு புவரான ஏரியாவில் இருக்கார் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கான். அப்போது யார்கிட்டையாவது கேட்கணுமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு ஓல்டு மேனை பார்க்குறான். அந்த மேன் வந்து ஒரு பார்பர் ஷாப்புக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஓல்டு மேனோட கோட்டை பிடிச்சி இழுத்து, உங்களுக்கு மேஜர் மால்னிக்ஸ் தெரியுமா, அவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறான். அந்த ஓல்டு மேன் வந்து கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்பட்டு, என்னோடய கோட்டை முதல்ல விடு, உனக்கு அறிவு இருக்கா, மேனஸ் இருக்கா அப்படின்னு திட்டிட்டு, நீ இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து மேஜரை பற்றி கேட்டேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுறாரு. அதை கேட்டு அந்த பார்பர் ஷாப்பில் இருக்க எல்லாருமே சிரிச்சிட்றாங்க. இது ஒரே கஷ்டமாக போயிடுது ராபினுக்கு. இதனால அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம மேஜர் வந்து ரொம்ப ஒரு பெரிய அஃபீஷியல் தானே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஓல்டு மேனுக்கெலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு திரும்ப நடந்து போகிறாரு. அந்த ஏரியா போக போக அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. அப்போ இவர் வந்து ஒரு இன்னுக்கு போகிறாரு. அந்த இன்னில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஃபுட்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசியோடு இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருனா, அங்கே நின்றுட்டு அந்த இன்னில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு ஆளை நோட் பண்ணுறாரு. அவரோட மூஞ்சை பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, முகத்தில் கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ன் வளர்ந்த மாதிரி இருக்குது. அவரை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இன்கீப்பர் வந்துட்டு, வாங்க டின்னர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராபினை கூப்பிட்றாங்க. அப்போ ராபின் வந்து அவங்க ரொம்ப பொலைட்டாக பேசினனால நினச்சிக்கிட்டாரு, கண்டிப்பாக இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஒரு வேளை மேஜருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த இன்கீப்பர் வந்து ஒரு போஸ்டரை காட்டி, நீ இது தானே, முனைத்தானே இந்த ஊரில் எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க, அந்த சஸ்பெக்ட் தானே நீ அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டதும் ராபினுக்கு ரொம்ப இதாகிடுது. அவன் கையில் ஒரு குச்சி வச்சுருக்கான். அந்த குச்சியை வச்சு அடிச்சிடணும் போல் தூக்கம் வருது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது அந்த கொம்பு வச்சு ஆளுன்னு சொல்கிறாங்களே, அவர் வந்து முறைச்சி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த இன்கீப்பர் வந்து சிரிக்கிறாரு. இருந்தாலும் அவனோட கோவத்தெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போகிறான். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டான். யாருமே இல்லை, யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. கிட்டத்தட்ட பயமாயிருது. அப்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் கதவு லேசாக திறந்துருக்கு. அவன் அங்கே உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது கதவை சாத்திடுறாங்க. அப்போ அந்த கதவு ஓட்ட வழியாக மேஜரை பற்றி கேட்குறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்து விட்டுட்டு, எனக்கு மேஜரை பற்றி நல்லாவே தெரியும், அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராபின் வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான், ரெக்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து, இல்லை இப்போ வந்து அவர் ரொம்ப ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருப்பார், அதனால் மெசேஜ் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டு ராபினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவன் ஒன்று நோட் பண்ணுறான், என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பேசுகிற விதமும் அந்த பொண்ணோட கண்ணில் தெரியுற அந்த லஸ்ட்டும் நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு இவனை செடியூஸ் பண்ண பார்க்குறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. செடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் ஒரு நெய்பர் வந்தோடனே அந்த பொண்ணு வந்து அவங்கள விட்டுட்டு ஓடிடுறா. ஸோ இந்த ராபினுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட நைட் டைம் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. ஸோ அந்த ஊரில் எல்லா பக்கம் லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டே இருக்கார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆளை பார்க்குறாரு. அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க,
நீ மேஜர் மாலினிக்ஸை தானே தேடுற, கண்டிப்பாக இங்கே வெயிட் பண்ணு, அவர் இந்த வழியாக தான் போவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அது யாருன்னு பார்த்தா தான் தெரியுது, அவர் வந்து ஹார்ன்மேன். ஸோ அந்த ஹார்ன்மேன் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ராபின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சர்ச் இருக்குது அங்கே, அந்த சர்ச்சோட வாசலில் போய் உட்கார்றாரு. உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு, கூச்சல் போடுற சத்தம், ஒரு திருவிழா ஊர்வலம் போனால் எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அது மாதிரி கேட்குது. அது கேட்டோன்னே பயந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவங்க வீட்டோட நிலமையை யோசித்து பார்க்குறாரு. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இவருக்காக ப்ரே பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போது திடீர்னு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணனால என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு வேளை மேஜர் செத்து போயிருப்பாரோ, நான் இங்கே வந்தது வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் இந்த சவுண்டு கேட்டோன்னே சரி சர்ச்சுக்குள்ளே என்னதுன்னு பார்க்கலான்னு எட்டி பார்க்குறாரு. அந்த ஜன்னல் வழியாக சர்ச்சில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பைபிள் மட்டும் அந்த டேபிளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நீ யார், ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ராபின் சொல்கிறாரு, நான் வந்து மேஜர் மாலினிக்ஸோட ரிலேட்டிவ், அவரை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து உனக்கும் அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கும்போது ராபின் வந்து எங்கள் அப்பாவும் மேஜரும் பிரதர்ஸு. ஸோ அவரை தேடி நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதா சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த செலிப்ரேஷன் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ அந்த செலிப்ரேஷன் சவுண்டு கேட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, என்ன நடக்குதுன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ப்ராசஷன், அதாவது இந்த தெருக்கூத்து மாதிரி திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் வருது. ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுட்டே வராங்க. அப்போ தான் தெரியுது அந்த ஒரு பெரிய குதிரை வண்டி வருது. அந்த வண்டியில் வர்றது அந்த ஹார்ன்மேன், அவர் தான் வராரு. அவர் யாரை கூப்பிட்டு வர்றாருனா, அந்த காட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா மேஜர் மாலினிக்ஸ். அவரோட நிலமையும் பார்த்தா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலமையில் இருக்கார். அதை பார்த்த ராபினுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷாக் ஆகுது, என்னடா இப்படி இருக்கோரே, இவரை நம்பியா நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஆனால் அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் நின்று அந்த ப்ராசஸனை பார்த்துட்ருக்காரு. அப்போது எல்லோரும், அந்த ஊரில் இருக்க எல்லோரும் மேஜரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ராபின் என்ன பண்ணுறாருனா, அவரும் அந்த ப்ராசஸனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் இவரும் ரொம்ப சவுண்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸன் அங்கேருந்து நகர்ந்து போனதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ராபின் சொல்கிறாரு, நான் இந்த திரும்ப போட் எப்போ வரும், நான் திரும்ப ஊருக்கு என்னோடய கண்ட்ரிக்கு போகணுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு, நீ ரொம்ப யங் பர்சன் தானே, உன்னால் தனியாகவே சர்வை பண்ண முடியும், உனக்கு வந்து மேஜரோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி முடியுது. பட் ராபின் வந்து அங்கே இருந்தாரா இல்லை கிளம்பிட்டாரா அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. சீமான் ஓ லெசர் வந்து ஃப்ராய்டியன் இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வர ராபின்ங்கிற கேரக்டர் வந்து சின்சியராக அவரோட ரிலேட்டிவ், அதாவது மேஜரை வந்து தேடலை. அவன் வந்து சும்மா தான் வரான். அந்த ஊருக்குள்ளே வரும்போதே அந்த ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் இல்லையா, அந்த பொண்ணை பார்த்ததும் அவன் வந்து ஒரு செக்ஷுவல் அர்ஜ் வந்து அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து மேஜரை பார்த்து சிரிக்கும்போது இவன் வந்து ஒரு நல்ல ரிலேட்டிவாக இருந்திருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. பட் அவன் வந்து மேஜரை பார்த்து ரொம்ப சத்தமாக சிரிக்கிறான் மற்றவங்கள கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா இவன் வந்து ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஃபிகரையே ஹேட் பண்ணுறான். ஸோ அந்த மேஜர் மாலினிக்ஸை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகராக இவன் நினச்சிக்கிறான். அதனால் அவனுக்குள்ளார ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவனும் மற்றவங்க கூட சேர்ந்து அவரை பழிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு ஃபாதர் ஃபிகர்கிட்டேருந்து வெளியே வந்து அவனோட ஃப்ரீடமை அட்டன் பண்ணணும், அவனுக்கு இருக்க அந்த செக்ஷுவல் அர்ஜ், அவனோட லைஃப்பை பார்த்துக்கிற அவனுக்கு தேவையான எல்லா இண்டிபெண்டன்ஸும் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவன் அவங்க அப்பா கிட்டேருந்து வந்திருக்கான். ஸோ இங்கே வந்து மேஜர்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு நினச்ச ஒரு மென்டாலிட்டியில் இப்போ மேஜரோட நிலமையை பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து மேஜர்கிட்டேருந்து ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறான். தி இமேஜ் ஆஃப் ஃபாதர் அப்படிங்கிற எஸ்ஸேயில் வர செகண்ட் ஸ்டோரி என்னென்னா, ஐ வாண்ட் டு நோ வை. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதுனது ஷியர்வுட் ஆண்டர்சன். இதோட ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா ஒரு 16 years பாய். ஸோ இது வந்து கென்டச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து
நடக்குது. ஸோ இந்த பையன் வந்து இவனுக்கு 16 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இவனோட 15 அதாவது 15வது வயசில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் அவன் நரேட் பண்ணுறான். ஸோ இவன் வந்து பேக்கர்வேலி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கான். இவனுக்கு வந்து ஹார்ஸு அதாவது குதிரையும் குதிரை பந்தயத்து மேலேயும் ரொம்ப க்ரேஸ். ஸோ அவங்க அப்பா வந்து அந்த டவுனோட லாயராக இருப்பார். ஆனாலும் இவனுக்கு வந்து அந்த ஹார்ஸ் ரேசிங் ரொம்ப பிடிச்சதுனால எப்போவுமே இந்த ஹார்ஸ் கூடயே தான் இருப்பான். அந்த தொழுவத்திலே தான் கிடப்பான். அங்கே இருக்கிற அந்த ஹார்ஸ் ரைடர்ஸ் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்குவான். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு 10வது வயசு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சிகர்னு சொல்கிற டொபாக்கோவால் செய்யப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட சிகரெட் மாதிரி அதை வந்து சாப்பிட்ருக்கான். ஏன் அப்படின்னா அவன் வளரக்கூடாது இதுக்கு மேலே அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து அதை சாப்பிட்ருக்கான். இதை கேட்டு டாக்டர் வந்து ஒரு ஜோக்காக எடுத்துகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை அடிக்கவே அடிச்சிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அவனுக்குள்ளார வந்து அந்த ஜாக்கி ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து போகவே இல்லை. அதனால் அவன் எப்போவுமே ஸ்டேபிள், அதாவது குதிரை லாயத்திலேயே தான் இருப்பான். அதோட ட்ரெயினர்ஸ் கிட்ட நிறைய பேசுவான், நிறைய தெரிஞ்சுக்குவான் குதிரைகளை பற்றி. அப்போது இவனுக்கு வந்து ஒரு டீச்சர் இருந்தார் குதிரைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கறக்கு. அவரோட பேர் என்னென்னா பில் டேட் ஜான்சன். அவர் வந்து ஒரு பிளாக் மேன். அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டான் குதிரைகளை பற்றி. அவர் நிறைய சொல்லியும் கொடுத்தாரு. அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான பர்சனாகவும் இருந்தார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவன் வந்து அவங்க வீட்டுக்கே தெரியாமல் நியூயார்க்கு சரட்டோகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹார்ஸ் ரேஸ் வந்து நடக்குது. ஸோ அவங்க போகிறான். அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறான். அங்கே போயிட்டு அந்த ஹார்ஸ் ரேஸ் நடக்கிற கொஞ்சம் டைம் இருக்கிறனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹார்ஸஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறான். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த ஹார்ஸ் ரேஸில் ஓட போகிற ஹார்ஸ் என்னென்னா சன்ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பாப்புலரான ஒரு ஹார்ஸ். அது வந்து அவங்களோட ஊர் பேக்கர்வில்லியில் ரொம்ப ஃபேமஸான ஹார்ஸ். ஸோ அந்த ஹார்ஸ் வந்து இங்கே ஓட போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதோட ட்ரெயினரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அவனோட ட்ரெயினர் என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த ஹார்ஸோட ட்ரெயினர் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஒரு ப்ராஸ்டியூட் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அப்பா எப்படி அவங்க அம்மாவை துன்புறுத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரெயினர் வந்து இப்படி நடந்துக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப வெறுப்பாயுது. அவன் வந்து அந்த ஹார்ஸ் ரேஸே பார்க்காம திரும்ப வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். சீமான் ஓலசர் ஃப்ராய்டியன் இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை எப்படி இன்டர்பிரிட்டேட் பண்ணுறாரு அப்படின்னா, அதில் வர ஒரு 16 இயர்ஸ் பையன் வந்து அவன் ஒர்க்ஷிப் பண்ணுற அந்த சன்ஸ்ட்ரீக் அப்படிங்கிற ஹார்ஸோட ட்ரெயினரை அவங்க அப்பாவுக்கு ஈக்குவலாக அவன் வந்து வச்சுருக்கான். அதனால தான் அவன் பண்ண ஒரு சின்ன ஃபில்த்தி செக்ஷுவல் பிஹேவியர் வந்து அவனை ரொம்ப அதிகமாக பாதிச்சிடுச்சு. ஸோ ஹீ வென்ட் டு ஹிஸ் ஹோம் அண்ட் பெயிண்ட். ரொம்ப அழுகிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னா, அந்த ட்ரெயினரை வந்து அவங்க அப்பா ஃபிகராக அவன் வந்து நினச்சிருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து எப்படி அவங்க அம்மாவை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி இந்த ட்ரெயினர் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை அப்யூஸ் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் ஏன் மென் எல்லாருமே ஒரு விமனை வந்து இப்படி ஏன் விமனை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஹேம்லெட் வந்து எப்படி அவங்க அம்மா கிட்ட இருக்கிற ஒரு சில ஃப்ளாஸ்னால் எல்லா உமனுமே சின்ஃபுல்னு யோசிக்கிறாரோ, அதே மாதிரி ஆண்டர்சன் ஸ்டோரியில் வர அந்த சின்ன பையன் அந்த ட்ரெயினர் பண்ண தப்பால் எல்லா ட்ரெயினரும் எல்லா மென்னுமே தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஸ்டியூட் வந்து அந்த ட்ரெயினர் கூட தப்பாக இருந்ததை பார்த்ததுனால எல்லா உமனுமே எல்லா விமென்கிட்டையுமே ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால தான் அவன் அங்கேருந்து அந்த சீன்லேருந்து ஓடி போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சீன் அவங்க அப்பா அம்மாவை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறதை பார்த்ததுனாலேயும் கூட அவனோட சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சிமோன் வந்து நரேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்கான்ஷியஸாக இந்த ட்ரெயினர் பண்ண விஷயம் வந்து அவங்க அப்பா அவங்க மதருக்கு பண்ணதை அவனுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அவன் அவங்க அம்மாவுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல we can also see that there is Oedipus complex in this short story. So
இது மூலியமாக சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சின்ன பையனோட ஒரு ஷாக் அண்ட் டிஸ்கஸ்ட் ஃபீலிங் வந்து எதனால் வந்துச்சு, அவன் சைக்காலஜியாக எப்படி அஃபெக்ட் ஆனான் அப்படிங்கிறத வந்து நரேட் பண்ணுறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.